பிள்ளைகள் கர்த்தரால் வரும் gift. கர்த்தர் கொடுத்த gift நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ப்ராப்ளம் இருக்கா, சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம். கருவில ஒரு கனி வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு பலனா தான் இருக்குமே தவிர அது உங்களுக்கு பேர்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பலவான்னா யாரு? நம்ம ஆண்டவர் இல்லையா? அவர் கையில ஒரு அம்பு இருந்துச்சுன்னா, நம்ம கையில அம்பு இருந்துச்சுன்னா எப்படி போகும் தெரியும். அவர் கையில ஒரு அம்பு இருந்துச்சுன்னா டு தி டார்கெட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன நோக்கத்திற்காக அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் வாலிப பிரயாத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடியினால் அவங்க எங்க போகணுமோ அங்க கரெக்டா அவர் அனுப்புவார். நீங்க சொல்லிருங்க, எங்களால முடியாத ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக்கங்க. கடவுள்கிட்ட போய் இனி இது உங்க பிள்ளை, இனி இது நீங்க பாத்துக்கங்க அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு 12 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகளுக்கு பிரைவசி கொடுத்துருங்க. செல்போனுக்குள்ள போய் என்ன பாக்குறாங்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். எங்க போயிட போறாங்க? வசனம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு? நீங்க உங்க பிள்ளைங்களை நம்புறீங்களா, வசனத்தை நம்புறீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்புங்கன்றேன் நானு. ஒரு வீட்டுல இந்த ஒரு குழந்தை 2 குழந்தை நிறைய இருக்கணும்ன்றேன். அம்பரா துணி என்ன தெரியுமா? இந்த வில்லுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுதான் அம்பரா துணி. ஒருத்தனுக்கு நிறைய அம்புகள் இருந்துச்சுன்னா அவன் பாக்கியம். அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பாக்குறேன், இது ஆண் பிள்ளைகளை பத்தி போடலையா, பெண் பிள்ளைகளை பத்தி போட்டிருக்காங்க. இது என்ன அர்த்தம்னா, நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தா அவன் பாக்கியவான்.